நீ எதுக்குடா வந்த? உயிரோட இருக்கோமா செத்துட்டோமான்னு பார்க்க வந்தியா? நான் தாரா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். என்னத்த பேச போறேன்னு நான் கேக்குறேன். அவ தான் நீயும் வேண்டாம், நீ கட்டின தாலியும் வேண்டாம்னு தூக்கி வீசிட்டால. மாமா ப்ளீஸ். மாமா கீமான்னு சொன்னா பல்ல பேத்துருவேன்னு சொல்லிட்டேன். உன்னைய உயிரோட விட்டு வச்சிருக்கதே என் பிள்ளை கண்டிதான். என் பிள்ளை சொன்ன அந்த ஒரு வார்த்தை கண்டிதான் நான் உன்னைய உயிரோட விட்டு வச்சிருக்கேன். ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போயிரு. மாமா நான் தெரியாம பண்றதுக்கு என்னோட பொண்ணு வாழ்க்கை தான் கிடைச்சிச்சா? என் பொண்ணு வாழ்க்கையை இப்படி பாழாக்க பாக்குறியே. மாமா ஒரு 10 நிமிஷம் மாமா ப்ளீஸ். நான் அவகிட்ட பேசிட்டு மட்டும் போயிடுறேன். யோ மரியாதையா வெளில போறியா இல்ல போலீஸை கூப்பிடவா? தாரா ப்ளீஸ் தாரா, ஒரு 10 நிமிஷம் கொடு தாரா. அவ தான் உங்ககிட்ட பேச மாட்டிக்கால. அசிங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி வெளியில போயிரு சொல்லிட்டு. ஏய் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க, மதிக்காம எங்க போற? உங்களை அங்கேயே நில்லுங்க சொல்லிட்டேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. தாரா நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் உன்கிட்ட பேசணும் தாரா. சார் ப்ளீஸ் அவளை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. தயவு செஞ்சு கிளம்பி போங்க. தாரா ப்ளீஸ் தாரா, கண்டிப்பா நீ பேசாம இங்கேருந்து எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் போங்கன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். லேட் பண்ண உனக்கு தான் கஷ்டம். அதனால நீயே முடிவு பண்ணிக்கோ. என்ன பேசணும்? 10 நிமிஷம் தனியா பேசணும். தனியானா உன்னை நம்பி என் பிள்ளையை விட முடியாதுப்பா. நான் என் பொண்டாட்டி கிட்ட 10 நிமிஷம் தனியா பேசணும்னு சொன்னேன். உங்க பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்ல. கிளம்பி வெளியில போங்க. ஆதி அப்பா நீங்க போங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா சொல்லுமா. சரிப்பா. உங்க 2 பேத்துக்கு நான் சொன்னது கேட்கலையா? நான் என் பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும். வெளில போங்க டி, நான் பேசிட்டு வரேன். என்ன அண்ணியாரே, உங்ககிட்ட இப்ப நான் தனியா சொல்லணுமா? இங்க பாருங்க, உங்க மேல நான் கொலை காண்டில் இருக்கேன். அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய ஏமாத்திருக்கீங்க. அவர் நீங்க தான் உங்க தம்பின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. உங்க பிளான் அவருக்கு முன்னக்கூட்டியே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா உங்க பக்கமே நான் தாரா விட்டுருக்க மாட்டேன். அது தெரியாம உங்க 2 பேத்தையும் வேற நான் சேர்த்து வைக்க பிளான் பண்ணேன் பாத்தீங்களா? வெளியில செப்பல் இருக்கா? நீ வெளியில போமா, நான் பேசிட்டு வரேன். பத்திரம் கொழுந்தனாரே. ஏன் பொண்டாட்டியனா? அவளை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லல, உங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு. என்ன விஷயம்? என் மாமா பெத்த மவளை உன்னைய பார்க்க முதல்ல புருஷனா வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன விஷயம்னு கேட்க மரியாதையா உட்காருங்க. தான் ஜூஸ் குடிக்கீங்களா தான்லாம் கேட்க வேண்டாம். அத்தான் சொல்லிட்டு இருந்தா உன்னை சாவடிச்சிருவேன். என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு. தரா என்னைய மன்னிச்சிரு தரா. நான் புரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி. எனக்கே இப்போ என்னை நினச்சா அசிங்கமாக இருக்கும். உங்ககிட்ட மன்னிப்பே கேட்க வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் என் மனசு கேட்கல. நீ ஒரு தப்புமே பண்ணல. இருந்தாலும் நான் தப்பாக நினச்ச ஒரு விஷயத்துக்காக உன்னைய பழி வாங்கணும்னு நினச்சி என்னெல்லாமோ பண்ணிட்டேன் தரா. தயவு செய்து என்னைய மன்னிச்சிரு. என்னைய நினச்சா இப்போ எனக்கே கேவலமாக இருக்கு. இப்போ நீங்கள் போட்ட தாலியே நான் அத்து எரிஞ்சிட்டேன். அந்த விஷயத்துக்காக மறுபடியும் என்னைய பழி வாங்கணும். அதனால தானே இப்படி வந்து அழுதுட்டு இருக்கீங்க. சத்தியமாக அதுக்காகலாம் இல்லடி. நீங்கள் எது உண்மை சொல்கிறீங்க எது பொய் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இனிமேல் உங்களை நம்பவும் நான் தயாராக இல்லை. சாரி, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட ப்ளீஸ். எதுக்கு? இன்னும் உயிரோட இருக்கிற என்னைய சாகடிக்கிறதுக்கா? ப்ளீஸ் டே இப்படி பண்ணாத. என் சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் ஏன் உங்கள் சைடு இருந்து யோசிக்கணும்? நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தும் போது நீங்கள் யோசிச்சிங்களா? ஒன்றுமே தெரியாத இந்த பிள்ளைய இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமேன்ட்டு. அதான் சாரி கேட்குறேன்ல. தெரியாமல் பண்ணுற தப்புக்கு தான் சாரி, சரியா? தெரிஞ்சே தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு நாளும் மன்னிப்பு கிடையாது. இப்போ உங்களை மன்னிச்சு உயிரோட விடுறதுக்கு காரணமே உங்கள் அம்மா கண்டி மட்டும்தான். அதி நீங்கள் இப்போ அழுதுட்டு இருக்கீங்களா? அந்த கண்ணீர் என் காலில் பட்டுட்ருக்கு. அந்த கண்ணீரே வந்து என் பாதத்தை சுத்தப்படுத்தினாலும் நீங்கள் செஞ்ச அழுக்கு என்றைக்குமே மாறாது. சாரி. இதெல்லாம் சாரி கேட்கலாமா ஆதிரன் சார்? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன். நீங்கள் என்ன நினச்சாலும் பண்ணுற ஆள். உங்களுக்கு சரின்னு தோன்றது தான் பண்ணுவீங்க. அதில் மித்தவங்க உயிரோட இருந்தால் என்ன செத்தா என்னன்னு நினைக்கிற ஆள். நீங்களாம் இதை பற்றி யோசிக்கலாமா சொல்லுங்கள்? சாரி தர, நான் பண்ணுற தப்புக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாரு ப்ளீஸ். நான் உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன். அது நல்லா பார்த்துப்பீங்களா? எப்படி? இப்போ நீங்கள் என்கிட்ட பேச வந்தது ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை, ஆனால் காதல் அது உங்களுக்கு என் மேலே இருக்காதி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட அந்த பதில் இருக்காது ஆதி. ஏன்னா உங்களுக்கு என் மேலே இருக்கிறது காதலே கிடையாது. இப்போ தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு கில்ட்டியில் வந்திருக்கீங்க ஆதி. குற்ற உணர்ச்சியில் என்னை நல்லா பார்த்துப்பீங்க ஆதி. ஆனால் நான் உங்கள் மேலே நிறைய காதல் வச்சுருந்தேன். உங்களுக்கு என் மேலே லவ்வே இல்லை, சும்மா இல்லை, நாடகம்னு தெரியும் போது எனக்கு எப்படி வலிக்கு தெரியுமா? சாரி. தெரியாமல் பண்ண தப்புக்கு தான் சாரி, தெரிஞ்சே பண்ணுற தப்புக்கு சாரி கிடையாது ஆதி. என்றைக்குமே கடைசியாக ஒரு சான்ஸ். முடியாது ஆதி, கிளம்பலாம். இவ்வளோ நாள் தெரிஞ்சே வேணுக்குமே என்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க. உண்மைக்கு இனிமேல் உங்கள் தப்பை உணர்ந்துட்டீங்க. உண்மைக்குமே நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் தயவு செய்து என் மூஞ்சி முன்னாடி வந்து இப்படி நிற்காதீங்க ஆதி. ஏன்னா என்னாலேயே முடியலை ஆதி. எவ்வளோ உங்களை லவ் பண்ண ஆதி. எந்த தப்புமே பண்ணாத என்னையை பழி வாங்குறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கீங்க. எனக்கு அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு ஆதி. ப்ளீஸ் இனிமேல் என் முன்னாடி வராதிங்க. அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க ஆதி நீங்கள். என்னை ப்ளீஸ் இனிமேல் என் கண்ணு முன்னாடி வராதிங்க. என்னைய நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கு. என்னை எவ்வளோ முட்டாளாக்கியிருக்கீங்க. தாரா இப்போ உங்கள் காலை விழுந்து நான் கெஞ்சி கேட்குறேன், இனிமேல் என் முன்னாடி வராதிங்க. இதுவே உங்கள் மேலே தப்பு இருக்கிறதால என்கிட்ட வந்து கெஞ்சிருக்கீங்க ஆதி. ஒருவேளை நீங்கள் எல்லாமே பண்ணது சரியாக இருந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சி பண்ணீங்க. அது சரியாக முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான், என்னை தூக்கி தூரப்பட்டிருப்பீங்கல்ல ஆதி.
ஆனால் ஒரு தப்பு பண்ணாமல் உங்களை மட்டும் லவ் பண்ண பாவத்துக்காக நான் அந்த தண்டனை அனுபவிச்சிருக்கேன் ஆதி, அப்படி தானே? தாரா ப்ராமிஸா நான் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கல தாரா. நான் பழி வாங்கணும்னு நினச்சதும் உங்கள் அப்பாவை தான். ஆனால் அது நான் நினச்சது எல்லாமே தப்பாக போயிடுச்சு. போதை நிறுத்துங்க ஆதி, தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் கேட்ட 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இதை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். ப்ளீஸ் போறீங்களா? இனிமேல் என் மூஞ்சிலே முடிச்சிடாதீங்க.